கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேருக்கு எழுதின நிருபத்தின் 1வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கொலோசையர் நிருபத்தை எழுதிய ஆக்கியோன்கள் யாவர்? பவுல், தீமோத்தேயு. கொலோசையர் நிருபத்தில் பவுல் எவ்வாறு குறிப்பிடப்படுகின்றார்? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். எதனாலே பவுலும் தீமோத்தேயுவும் கொலோசையர் நிருபத்தை எழுதினார்கள்? தேவனுடைய சித்தத்தினாலே. எந்த பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு கொலோசையர் நிருபம் எழுதப்பட்டது? கொலோசை பட்டணம். கொலோசை பட்டணத்தில் உள்ள யாருக்கு பவுல் கடிதம் எழுதினார்? கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு. நம்முடைய பிதா யார்? தேவன். நம்முடைய கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கொலோசையருக்கு எவைகள் உண்டாகும்? கிருபையும் சமாதானமும். கொலோசைய விசுவாசிகள் யார் மேல் விசுவாசம் வைத்தார்கள்? கிறிஸ்து இயேசுவின் மேல். கொலோசைய விசுவாசிகள் யார் மேல் அன்பு வைத்தார்கள்? பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும். கொலோசையர்களின் எவைகளை குறித்து அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டார்கள்? இயேசுவின் மேலுள்ள அவர்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள அவர்கள் அன்பையும் குறித்து. கொலோசையரின் விசுவாசத்தையும் அன்பையும் கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்கள் யார்? பவுல், தீமோத்தேயு. கொலோசையர்களுக்காக அப்போஸ்தலர்கள் என்ன வைத்திருந்தார்கள்? நம்பிக்கை. கொலோசையர்களுக்காக அப்போஸ்தலர்கள் எங்கு நம்பிக்கை வைத்திருந்தார்கள்? பரலோகத்தில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா யார்? தேவன். பவுலும் தீமோத்தேயும் கொலோசையர்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு என்ன செலுத்தினார்கள்? ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கொலோசையருக்காக வேண்டுதல் செய்தவர்கள் யார்? பவுல், தீமோத்தேயு. சத்திய வசனம் என்பது என்ன? சுவிசேஷம். பவுலும் தீமோத்தேயும் பரலோகத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து கொலோசையர்கள் முன்னமே எதினாலே கேள்விப்பட்டார்கள்?
சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே. சத்திய வசனமாகிய சுவிசேஷம் எங்கெல்லாம் பரம்பி பலன் தருகிறது? உலகெங்கும். சோதனை கேள்வி 1. கொலோசையர் நிருபத்தை எழுதின அப்போஸ்தலர் யார்? ஏ பவுல், பி மத்தேயு, சி சில்வான், டி யோவான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சுவிசேஷம் கொலோசேயர்களிடத்தில் வந்து எதை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டார்கள்? தேவ கிருபையை. கொலோசேயருக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது எது? சத்திய வசனமாகிய சுவிசேஷம். பவுல் தீமோத்தேயுவின் பிரியமான உடன் வேலையாள் யார்? எப்பாப்பிரா. எப்பாப்பிரா கொலோசேயருக்காக எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன். கொலோசேயருக்கான எதை எப்பாப்பிரா அப்போஸ்தலர்களுக்கு தெரியப்படுத்தினான்? ஆவிக்குள்ளான அவர்கள் அன்பை. கொலோசேயருக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணியவர்கள் யார்? பவுல், தீமோத்தேயு. கொலோசேயர் எதை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும்? கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. கொலோசேயர் எவைகளோடு கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும்? எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். கொலோசேயர் எவ்விதமாகிய கனிகளை தர வேண்டும்? சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகள். கொலோசேயர் எதை அறிகிற அறிவில் விருத்தியடைய வேண்டும்? தேவனை அறிகிற அறிவில். கொலோசேயர் யாருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருக்கு. விருத்தியடைந்து என்பதன் அர்த்தம் என்ன? வளமடைந்து. எதோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாக வேண்டும்? சந்தோஷத்தோடு கூடிய. கொலோசேயருக்கு சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு எதின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும்? மகிமையான கர்த்தருடைய வல்லமையின்படி. நாம் யாருடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு பிதா நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார்? ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவர் யார்? பிதா. எதினின்று பிதா நம்மை விடுதலையாக்கினார்? இருளின் அதிகாரத்தினின்று. பிதா நம்மை யாருடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார்?
தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை பவுலும் தீமோத்தேயும் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்தரித்தார்கள். பாவ மன்னிப்பாகிய டேஷ் நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு. சோதனை கேள்வி 2. கொலோசையர் நிருபம் எந்த பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதப்பட்டது? ஏ எபேசு, பி ரோமாபுரி, சி கொலோசே, டி அம்பிபோலி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருக்குள் உண்டாயிருக்கிறது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள். நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு எதினாலே உண்டாயிருக்கிறது? குமாரனுடைய இரத்தத்தினாலே. குமாரன் யாருடைய தற்சுரூபமானவர்? அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம். குமாரன் எதற்கு முந்தின பேருமானவர்? சர்வ சிருஷ்டிக்கும். அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் என்பதன் அர்த்தம் என்ன? கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய சாயலும். குமாரனுக்குள் எவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது? சகலமும். எங்கே உள்ளவைகள் குமாரனை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டன? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும். காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான எவைகளெல்லாம் குமாரனை கொண்டும் குமாரனுக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டன? சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள். கர்த்தத்துவங்கள் ஆனாலும் என்பதன் அர்த்தம் என்ன? தலைமைத்துவங்களானாலும் அல்லது விண்ணிலுள்ள அதிகாரங்களானாலும். துரைத்தனங்களானாலும் என்பதன் அர்த்தம் என்ன? பூமியிலுள்ள அதிகாரங்களானாலும். அதிகாரங்களானாலும் என்பதன் அர்த்தம் என்ன? அரசாட்சிகளானாலும். எல்லாவற்றிற்கும் முந்தினவர் யார்? குமாரன். எல்லாம் யாருக்குள் நிலை நிற்கிறது? குமாரனுக்குள். குமாரன் எதற்கு தலையானவர்? சபையாகிய சரீரத்துக்கு. குமாரன் எப்படிப்பட்ட முதற் பேருமானவர்? ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரும். குமாரன் யாராயிருக்கும்படி ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானார்? எல்லாவற்றிற்கும் முதல்வராயிருக்கும்படி.
குமாரனுக்குள்ளே வாசமாயிருக்கிறது எது? சகல பரிபூரணமும். சகல பரிபூரணமும் என்பதன் அர்த்தம் என்ன? முழு நிறைவும். சமாதானத்தை உண்டாக்கினவர் யார்? குமாரன். குமாரன் எதினாலே சமாதானத்தை உண்டாக்கினார்? சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. சோதனை கேள்வி 3. யார் மேலுள்ள கொலோசையரின் விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டதாக பவுல் சொன்னார்? ஏ ஆபிரகாமின், பி தீர்க்கதரிசிகளின், சி கிறிஸ்து இயேசுவின், டி மோசேயின். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். குமாரன் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள யாருக்கு பிரியமாயிற்று? பிதாவுக்கு. எவைகளை குமாரன் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள பிதாவுக்கு பிரியமாயிற்று? பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும். தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் என்பதன் அர்த்தம் என்ன? தமக்குள் கொண்டு வரவும். முன்னே நாம் யாராயிருந்தோம்? அந்நியராயும் மனதிலே சத்துருக்களாயும். முன்னே நாம் எதினாலே மனதிலே சத்துருக்களாயிருந்தோம்? துர்க்கிரியைகளினால். நம்மை தமக்கு முன் நிறுத்தும்படி எதினாலே பிதா நம்மை ஒப்புரவாக்கினார்? குமாரனுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே. நம்மை எப்படி தமக்கு முன் நிறுத்தும்படியாக குமாரனுடைய மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்? பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்துகிறவர் யார்? பிதா. குமாரனுடைய டேஷ் டேஷ் அடைந்த மரணத்தினாலே பிதா நம்மை ஒப்புரவாக்கினார். மாம்ச சரீரத்தில். நாம் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் எதை விட்டு அசையாமல் இருக்க வேண்டும்? நம்பிக்கையை விட்டு. நம்பிக்கையை விட்டு அசையாமல் எதிலே நிலைத்திருக்க வேண்டும்? விசுவாசத்தில். கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் விசுவாசத்தில் எப்படி நிலைத்திருக்க வேண்டும்? ஸ்திரமாயும் உறுதியாயும். ஸ்திரமாயும் என்பதன் அர்த்தம் என்ன? திடமாகவும். சுவிசேஷம் யாருக்கெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது? வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும். வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது எது?
சுவிசேஷம். சுவிசேஷத்திற்கென்று ஊழியக்காரனானவர் யார்? பவுல். பவுல் எவைகளில் சந்தோஷமடைந்தார்? கொலோசையரின் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில். கிறிஸ்துவனுடைய சரீரம் எது? சபை. பவுல் தன் மாம்சத்திலே எதை நிறைவேற்றினார்? கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை. கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக தன் மாம்சத்தில் பவுல் ஏன் நிறைவேற்றினார்? அவருடைய சரீரமாகிய சபைக்காக. சோதனை கேள்வி 4. ஆவிக்குள்ளான கொலோசையரின் அன்பை அப்போஸ்தலர்களுக்கு தெரியப்படுத்தினது யார்? ஏ தீகிக்கு, பி அர்க்கிப்பு, சி எப்பாப்பிரா, டி அனனியா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். குறைவானதை என்பதன் அர்த்தம் என்ன? மீதியானதை. கிறிஸ்தவனுடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம் எது? தேவ வசனம். தேவ வசனம் எப்பொழுதெல்லாம் மறைவாயிருந்தது? ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும். பவுல் எதை பூரணமாய் தெரியப்படுத்தினார்? தேவ வசனத்தை. பவுலுக்கு தேவனால் அளிக்கப்பட்ட உத்தியோகம் எது? கிறிஸ்துவின் சபைக்கு ஊழியக்காரன். யார் பொருட்டு பவுல் சபைக்கு ஊழியக்காரனானார்? கொலோசையர் பொருட்டு. உத்தியோகத்தின் படியே என்பதன் அர்த்தம் என்ன? பணியின் படியே. தேவ வசனமாகிய ரகசியம் யாருக்குள்ளே விளங்கியது? புறஜாதிகளுக்குள்ளே. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை யாருக்கு தெரியப்படுத்த சித்தமானார்? தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு. மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பவர் யார்? கிறிஸ்துவானவர். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த டேஷ். ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி நிறுத்தும்படி பவுல் உபதேசம் பண்ணினார்? தேறினவனாக. பவுல் கிறிஸ்து இயேசுவை அறிவித்து எந்த மனுஷனுக்கும் என்ன சொன்னார்? புத்தி.
எந்த மனுஷனுக்கும் எதோடு பவுல் உபதேசம் பண்ணினார்? எல்லா ஞானத்தோடு. தேறினவனாக என்பதன் அர்த்தம் என்ன? முதிர்ச்சி அடைந்தவனாக. பவுலுக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பித்தவர் யார்? கிறிஸ்து இயேசு. பவுல் தனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற கிறிஸ்துவுடைய எதின்படி போராடி பிரயாசப்பட்டார்? பலத்தின்படி. கிறிஸ்து இயேசுவுடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்பட்டவர் யார்? பவுல். சோதனை கேள்வி 5. அப்போஸ்தலர்கள் கொலோசேயின் ஆவிக்குள்ளான அன்பை கேட்ட நாள் முதல் இடைவிடாமல் என்ன பண்ணினார்கள்? ஏ உபவாசம், பி ஜெபம், சி பிரயாணம், டி வேண்டுதல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமேன்.